முருகனை எந்த ராசிக்காரர்கள் எப்படி வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கும்? நீங்கள் எவ்வளவு பக்தியுடன் முருகனை வழிபட்டாலும் ஒரு சிறிய தவறு செய்தால் அவரது முழு அருள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் என்பதை தெரியுமா? உங்கள் ராசிக்கு ஏற்றபடி முருகப் பெருமானை வழிபட்டால் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள், கடன் பிரச்சினைகள், தொழில் தடைகள், குடும்ப சிக்கல்கள் கூட விலகும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். ஏனென்றால் 12 ராசிக்காரர்களும் முருகனை எப்படி வழிபட வேண்டும், என்ன படைக்க வேண்டும், எந்த நாளில் வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். கலியுகத்தில் கண் கண்ட தெய்வமாக போற்றப்படுபவர் முருகப் பெருமான். வீரம், ஞானம், வெற்றி, தைரியம் ஆகியவற்றின் வடிவமாக விளங்கும் முருகனின் அருளைப் பெற தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். ஆனால் முருகப் பெருமானின் அருள் அனைவருக்கும் ஒரே விதமாக கிடைப்பதில்லை. உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை மற்றும் சரியான வழிபாட்டு முறையுடன் வணங்குபவர்களுக்கே அவரது முழு அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வழிபாட்டு முறை உள்ளது. அந்த முறையை பின்பற்றினால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி செல்வம், ஆரோக்கியம், மனநிம்மதி மற்றும் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்போது 12 ராசிக்காரர்களும் முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சினைகள் மற்றும் வாழ்க்கை தடைகள் நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. மாதுளை பழம் படைத்து நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் பணவரவு அதிகரிக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து, மல்லிகைப்பூ சாத்தி, தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். மிதுனம். மனநிம்மதி மற்றும் கல்வி முன்னேற்றம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சமர்ப்பித்து முருகனை வழிபடலாம். முருகன் நாமத்தை தொடர்ந்து ஜபிப்பதும் சிறந்த பலனை தரும். கடகம். வீடு, நிலம் தொடர்பான காரியங்களில் வெற்றி பெற திங்கட்கிழமைகளில் பால் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் படைத்து முருகனை வழிபடலாம். சிம்மம். பதவி உயர்வு மற்றும் கடன் தொல்லைகள் குறைய சர்க்கரை பொங்கல் படைத்து செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறந்ததாகும். கன்னி. உடல் நலம், தொழில் வளர்ச்சி மற்றும் வழக்குகளில் வெற்றி பெற வெள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்து இளநீர் மற்றும் எள் பாயாசம் படைத்து வழிபடலாம். துலாம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க சந்தனம், மணமிக்க பூக்கள், கற்கண்டு படைத்து ராஜ அலங்காரத்தில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. விருச்சிகம். எதிர்மறை சக்திகள் விலக தேன், பேரிச்சம்பழம் மற்றும் சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். அன்னதானம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும். தனுசு. புத்திர பாக்கியம், உயர்கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெற முருகப் பெருமானின் 108 போற்றிகளை பக்தியுடன் பாராயணம் செய்ய வேண்டும். மகரம். வேலை நிலைத்தன்மை மற்றும் தொழில் முன்னேற்றம் பெற எள் பாயாசம் படைத்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். கும்பம். தொழிலில் லாபம், புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்க பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து கதம்ப மாலை சாத்தி அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை அளிக்கும். மீனம். ஞான வளர்ச்சி மற்றும் கடன் சுமைகள் குறைய தேன் மற்றும் சர்க்கரை பொங்கல் படைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபடலாம். இறுதியாக ஒரு முக்கிய விஷயம். ராசிப்படி வழிபடுவது மட்டுமல்ல, மனதார பக்தியுடன், ஒழுக்கத்துடன் தொடர்ந்து முருகப் பெருமானை நினைத்து வழிபடுவதுதான் மிகப்பெரிய பரிகாரம். அப்படி வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகள் விலகி வெற்றி, செல்வம், ஆரோக்கியம், மனநிம்மதி மற்றும் இறையருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால்
வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள், மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். வேல் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ.